அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதி ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது குரு பகவான் பயிற்சியால் எந்தெந்த ராசிகளுக்கு என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்கு. பொதுவாகவே குரு பகவான் வந்து வைகாசி மாதம் 18ஆம் தேதி 1/6/2026 திங்கட்கிழமை பின்னிரவு 1:50 இவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக உள்ளாருங்க. அதன் பின்பு ஐப்பசி 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12:02 அதிசாரமா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தை மாதம் 10ஆம் தேதி 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 அவர் சிம்ம ராசியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறாரு, கடகத்துக்கு பயிற்சி போறாரு. அப்படிங்கிறப்ப அதாவது குரு பகவான் ஒரு ராசியில ஒரு ஆண்டு காலங்கள் இருப்பாரு. ஆனா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2 ராசிகளுக்கும் அவர் பயிற்சியாகி அதிசாரமா போய் திருப்பி வக்ரம் நிலைப்படுறாரு. இந்த பலனால ரிஷபராசிக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசிக்கு அப்படிங்கிறப்ப குரு பகவான் இதுவரை 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அவரோட பார்வை அப்படிங்கிறப்ப இந்த ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தை இவர் 5ஆம் பார்வையாகவும், அடுத்து 9ஆம் இடத்தை இவர் 7ஆம் பார்வையாகவும், அடுத்து 11ஆம் இடத்தை இவர் 9ஆம் பார்வையாகவும் பார்க்க உள்ளார். அப்ப என்ன பலனை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ரிஷபராசிக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் கை கொடுக்கும். அதாவது இவங்க பல முயற்சிகள் எடுக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துல போய் குரு பகவான் இருக்காரு. அதனால முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எடுத்தா கண்டிப்பா திருமணம் கை கூடும். அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் மூலயமா திருமண தகவல் மூலயமா இவங்க வரன் பார்க்கறது இவங்களுக்கு வரன் செட் ஆகும் அப்படிங்கிற அமைப்பு தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்புனே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த பலப்படுத்துவார். அப்படிங்கிறப்ப 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலில் இவங்க ஆரம்பிக்கிறது, ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, அடுத்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால இவங்க ஒரு நீண்ட தூர கடல்வழி நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணம் இதெல்லாம் செல்லக்கூடியது. இவங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களும் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப இவங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் நல்ல அமைப்பு தாங்க. அதாவது 3ஆம் இடத்துல மறைகிறாரு அப்படிங்கிறத விட அவரோட பார்க்குற இடம் நல்ல அமைப்புல இருக்கிறதுனால இவங்க இந்த காலகட்டம் என்ன ஆசைப்பட்டாங்களோ அது கை கூடும் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் இவங்க உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை தேவை அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இவங்க வழிபாடா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் முருகப்பெருமானுக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கும் இவங்க அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு போய் இவங்க வழிபாடு செய்கிறதும் இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இது போல் ஜோதிட தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.